திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகிறது. ஆண்டுதோறும் இங்கு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இதில் தைப்பூச திருவிழா சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் நாளில் விரதம் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்து வந்தும் பாத யாத்திரையாக நடந்து வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவர். இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா இன்று நடைபெறுவதை ஒட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, பொது தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவிற்கு வரும் பக்தர்களின் அடிப்படை வசதிக்காக 24 மணி நேரமும் குழாய்கள் மூலம் 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் சுகாதாரமான முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் கழிவறை மற்றும் முதலுதவி சிகிச்சை மையத்துடன் கூடுதலாக 2 மருத்துவ முகாம்கள் கோவில் வளாக பகுதிகளில் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து போதுமான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கடற்கரையில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 3 படகுகளில் கடல் பாதுகாப்பு குழுவினரும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவில் வளாகம், கடற்கரை பகுதி மற்றும் கோவிலுக்கு செல்லும் முக்கிய சாலை பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தைப்பூச திருவிழாவான இன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்திட பக்தர்கள் ஆர்வமுடன் நேற்று முதல் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பாதையில் பச்சை வண்ணம் கொண்ட டேக்கை கையில் கட்டியுள்ளனர். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் பகுதி முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்துள்ளதால் திருச்செந்தூர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டு வருகிறது.